அதாவது பாபு கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். இன்ஷா அல்லாஹ் இதோட முடிப்போம். பாப் அதாவது தலைப்பு, மூன்றாவது தலைப்பு. அந்த தலைப்பில் ரெண்டு விஷயம் தான் இமாம் புகாரி என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தார். ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ். ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ். உலகம் மறுமை ஒப்பிட்டு கொண்டு வந்த ஹதீஸையும் குர்ஆன் வசனத்தையும். இதுல பாபு கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தை ஹதீஸ்லேருந்து எடுக்கிறாங்க. குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். நீங்கள் இந்த உலகத்திலே கரீப், ஊருக்கு புதியவன் போல என்ன செய்யுங்க இருங்க, அல்லது ஆபிரு சபீல், வழிப்போக்கனை போல என்ன செய்யுங்க, அதை கடந்து போற மாதிரி என்ன செய்யுங்க இருந்து கொள்ளுங்கள் அப்படின்ற தலைப்பு என்ன செய்யறாங்க போடுறாங்க. இது ஹதீஸ்ல வர தலைப்பு. இந்த தலைப்பை போட்டு இமாம் புகாரி தலைப்பையே ஹதீஸ்ல இருந்து என்ன செய்யறாரு, செலக்ட் பண்றாரு. 6416வது ஹதீஸ்ல வருது. எப்படி என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால அகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமன்கிபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளை இப்படி பிடிச்சாங்க, என்ற தோளை பிடித்து சொன்னார்கள், ஃபகால் குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தால் அந்த ஊருக்கு புதியவன் போல என்ன செய்யுங்க வாழ்ந்து விடுங்கள். அவ் ஆபிரு சபீல், அல்லது அந்த பக்கத்தால் நடந்து போற மாதிரி என்ன செய்யுங்க போய்விடுங்கள். வகான இப்னு உமர், இதை கேட்ட இப்னு உமர் யகூல் சொல்லக்கூடியவராக இருந்தார்கள், இதா அம்சைத், நீங்கள் காலை பொழுதை அடைந்தால், ஃபலா தந்ததிர் சபா, காலை மாலை பொழுதை அடைந்தால் காலையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், காலையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். வ இதா அஸ்பஹ்த, நீங்கள் காலை பொழுதை அடைந்தால், ஃபலா தந்ததிரில் மஸா, மாலையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். எதிர்பார்த்து கொண்டிருக்க வேணாம்னா மாலை வராதுன்னு நினைக்கிறது இல்லை, இல்லாம இருந்தா எப்படி வாழுவீங்களோ அப்படி என்ன செய்ய வாழுங்க. அப்படின்னா வணக்கத்தில் என்ன செய்வோம், நான் புறவு செய்வோம்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா மாலை வராது. மாலையை பத்தி நம்மளுக்கு சிந்தனை இல்லை. இப்போ உள்ள சிந்தனை மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது இருக்கிறது. அதே போல வஹுத் மின் சிஹ்ஹதிக லிமரதிக் வ மின் ஹயாதிக லிமௌதிக். ஹுத் மின் சிஹ்ஹதிக், உனது ஆரோக்கியத்திலிருந்து உனது நோய்க்கு ஒரு பகுதியை எடுத்துக்கொள். உனது ஆரோக்கியத்திலிருந்து நோய்க்கு ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள. என்ன, நீ நோயில எதெல்லாம் செய்ய மாட்டியோ அதெல்லாம் ஆரோக்கியத்தில் செஞ்சு முடிச்சிரு. அதனால நீ பெருசாக நிறைய ஆரோக்கியத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொன்னா அது நோய் பகுதியில் சமனாகிரும். அந்த இடத்துல சமமான செஞ்சுட்டு முடிச்சிடும். நீ இந்த நாளில் வந்து இரவுல ஒரு 2 ரக்காத் வளமையா தொழுவியா, ஒரு 5 தொழுது, அது வந்து நோய்க்கு என்ன செஞ்சிடும், நோய் காலத்தில் அது சமம். அதாவது ஹுத் மின் சிஹ்ஹதிக லிமரதிக், உனது நோய்க்காக வேண்டிய ஆரோக்கியத்தில் ஒரு பகுதியை என்ன செஞ்சிரு எடுத்து விடு. வ மின் ஹயாதிக லிமௌதிக், உனது வாழ்க்கையில ஒரு பகுதியை ஒதுக்கிடு உனது மரணத்துக்காக வேண்டி. ஏன் இந்த வாழ்க்கையை நீ அரைவாசை விட்டுரு, வாழ்க்கையில அரைவாசை விட்டு விடு. எதுக்காக வேண்டி, மரணத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி. இந்த வார்த்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வந்தா. இதுல மிக முக்கியம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்ற குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் வ ஆபிரு சபீல், ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டு சொன்னதில்லை. அதான் அந்த அறிவிப்பாளர் சந்தேகப்பட்டதில்லை. ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை ரெண்டும். ரசூலுல்லாஹ்களே அவ்வுன்னு சொல்றாங்க, அல்லது என்றது அறிவிப்பாளருடைய சந்தேகம் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். கரீப் என்று சொல்றது ஒரு ஊர்ல இருக்கிறாரு, அறிமுகமற்றவன் எப்படி ஒரு ஊர்ல இருப்பான், அறிமுகமற்ற அந்த ஊர்ல எதுவுமே இல்லாத மாதிரி, நம்ம இந்த ஊர்ல இப்பதான் புதுசா வந்திருக்கிறோம், நம்ம விதிக்க போறது இல்லை என்ற மாதிரி இருப்பானே, ஒரு பெரிய ஒரு கவனம் என்ன செய்ய மாட்டான், அதில் செலுத்த மாட்டான். ஆனா ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டு கூட அதை விட உன்னால வாழலுமெண்டா, நீ எப்படி வாழணும் தெரியுமா, ஆபிரு சபீர், வழிபோக்கன் மாதிரி வாழ்ந்துரு. ஊருக்கு புதியவன் கூட ஒரு 4 நாள் தங்குவா, வழிபோக்க அந்த ஊரால நடந்து தான் போவான், அந்த ஊரால என்ன செய்வான் நடந்து தான் போயிடும். அப்படின்னா என்ன, அதை விட நீ என்ன செய்ய இன்னும் குறைச்சிக்க. ஒன்றில் ஊருக்கு புதியவனுடைய வாழ்க்கை வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிடுறது, அப்படி உள்ள வாழ்க்கை ஒரு 4 நாள் தங்குறதுக்கான ஏற்பாடாக அவன்கிட்ட இருக்கும். ஆனா வழிபோக்கன் எப்படி இருப்பான், அந்த ஊரை தாண்டி போறவன் ஆபிர் அப்படி இருக்க மாட்டான். அவனுக்கு தாண்டுவதற்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் தான் என்ன செய்யும் அவனிடத்தில் இருக்கும். இப்படி நீ என்ன செய் வாழ்ந்து கொள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியெல்லாம் எமக்கு, அதாவது உலக வாழ்க்கை என்பதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பகுதிக்கு இந்த பாடம் எவ்வளவு முக்கியம் என்பதை என்ன செய்கிறது எங்களுக்கு உணர்த்துகிறது. அன்புள்ள சகோதரர்களை, இதில் தொடர்ந்து நம்ம ஒரு 5-6 வகுப்பு இந்த மாதிரி போனோம்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளது மனதில் ஒரு பயிற்சி என்ன செய்யலாம் தர நம்மளுக்கு வாய்ப்புண்டு. இந்த பகுதிகளை மனதிலே வைத்து எமது வாழ்க்கையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்திகளை மனதிலே வைத்து ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாங்கள் படித்த இந்த செய்திகளில் முடிந்த அளவுக்கு என்னது நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் ஒரு செய்தியாவது, அட்லீஸ்ட் ஒரு செய்தி பழகிட்டா அதையா நம்ம மனநம்பிட நினைச்சோம்னு சொன்னா, நம்ம பாடமாக்கி கொடுக்கறது, நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு பாடமாக்கி கொடுக்கறதுல அதுல ஒரு ஹதீஸ் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம்னா சின்ன வயசுல இந்த தர்பியா என்ன செய்யும் பதிய வாய்ப்புண்டு. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.